கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளாக் டவரின் சம்பவங்களை பற்றி தான். வந்தோடனே இங்கே MP40 கிடைக்கும். MP40 எடுத்ததுக்கப்புறம் இங்கே P90 கிடைக்கும். அதையும் எடுத்துருவோம். அப்புறம் பார்த்தா நம்ம குட்டி கிளி செத்து போயிடுவார். அப்படியே இங்கே சூப்பர் மெடி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த வழியாக போய் ரிப்பேர் கிட் எடுத்துகிட்டு இப்படி கீழே குதிச்சிருவோம். குதிச்சதுக்கப்புறம் வெண்டிங் மிஷினில் போய் அவனை ரிவே போட்டால் இந்த ரூமில் ஒருத்தன் உட்காண்ட்ருப்பான். அவனையும் கிரிட்டுன்னு அழுத்தி முடிச்சு விட்டக்கப்புறம் க்ளோவால் போட்டு M4A1 எடுத்துருவோம். ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். சாரி கைஸ், மெதுவாக பேசுகிறேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். அவனையும் கிரிட்டுன்னு அழுத்தலான்னு பார்த்தா முடியாது. இங்கே வந்து ஜம்ப் பண்ணி அடிச்சு விட்ருவோம். நம்மளை எவனும் பார்க்க மாட்டான். சரி, அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு லூட் அடிச்சுட்டு கீழே போனால் இங்கே ஒரு பொண்ணு ஓடிட்டுருக்கோம். ஒன்று கண்டமேனி கிரிட்டுன்னு அழுத்தி போட்டுவிட்டாச்சு. அழுத்தினக்கப்புறம் லூட்டில் இருந்து நம்மளோட ஃபேவரட் பேராஃபில் எடுத்துப்போம். பேராஃபில் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கன் எடுத்துருவோம். கன் எடுத்ததுக்கப்புறம் இப்படி போய் அந்த ஜன்னலில் குதிக்கும் போது அவனோட டீம்மேட்டு செவரில் முட்டிகிட்டு இருப்பான். அந்த க்ளோவால் சந்தில் போகலான்னு அவனையும் அடித்து முடிச்சு விட்டக்கப்புறம் அவன்கிட்ட லூட் எடுத்து டாப் வந்தால் இங்கே ஒருத்தர் சாண்டினோலேருந்து வருவான். அவனையும் அடித்து முடிச்சு விட்டாச்சு. அவனையும் அடித்து முடிச்சக்கப்புறம் இங்கே வருங்க, வெயிட் பண்ணுங்க. ரிவைவல் பாயிண்டில் ஒருத்தன் ரிவைவ் பண்ணிருப்பான். அவனை அடிக்கலான்னு பார்த்தா முடியாது. சரி, ஓப்பனில் ஒருத்தன் ஓடி வருவான் தலையை காமிச்சிட்டு. அவனுக்கு தலையிலேயே அடிக்காமல் பாடியிலே வச்சு முடிச்சக்கப்புறம் கீழே வந்தால் பாருங்க கைஸ், இங்கே தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சமாதி. கீழே வந்தக்கப்புறம் இது என்ன கண்ணு அப்படின்னு லூட்டு தான் அடிக்க முடியுமான்னு பார்த்தா வந்து நம்மளை ஒருத்தன் கிரிட்டுன்னு நம்மளுக்கு கழுத்து போட்டுருவான். குட்டி கிளி என்ன பண்ணுறான்னு பார்த்தா 1 மணி நேரமாக ஒரு நாக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் வந்து நம்மளை வெற்றிகரமாக ரிவே போட்டுருவான். நம்மளை வெற்றிகரமாக ரிவே போட்டக்கப்புறம் அவன் செத்து போயிடுவான். சரி, அவன் செத்து போனதை விடுங்க. ஆனால் நம்மளால் ஷார்ட்ஸுக்கு இது மேலே போட முடியாது. இதுவே லாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் நம்ம ஓயாவும் அடிச்சிருப்போம் 9 கிலோட. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.